வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு our சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இன்றைக்கி நம்ம ட்ரை அத்திப்பழம், அதாவது உலர்ந்த அத்திப்பழம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நம்ம செய்தது போலவே சூப்பரான அத்திப்பழம் உங்கள் வீட்லேயும் செய்து அசத்த முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தாங்க அத்திப்பழம். இது பார்த்திங்கன்னா நம்ம செடியிலேயே வளரக்கூடிய அத்தி. இது ஆப்கான் அத்தின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், ஒரு செடியிலேயே எவ்வளோ காய் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். பார்த்திங்கன்னா ஒரு 7-8 காய் போல் பிடிச்சிருக்கு இதில். இது இன்னொரு செடி, இதுவும் ஆப்கான் அத்தி தாங்க. என்கிட்ட 2 செடி இருக்குது. இதுலேயும் பாருங்கள், சின்ன செடி தான். நான் சின்ன பேஸ்கெட்டில் தான் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். இது நார்மலாக தரையில் வச்சோம் அப்படின்னா வாரத்துக்கு 2 நாள் தண்ணி விட்டால் கூட போதுங்க. 15 நாளுக்கு ஒருக்கா தண்ணி விட்டாலும் போதும். இதுக்கு தண்ணியும் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் பிடிக்கும். இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா நாட்டு அத்தி ரகம். இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு சைட்லேயே மரத்துல எல்லாம் காய்க்கும் இல்லைங்களா, அந்த அத்தி தான் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். நல்ல பழமாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த அத்தி பழத்தை பார்த்திங்கன்னா நான் முதல் நாளே உப்பு தண்ணியில் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. தண்ணியில் உப்பு போட்டுட்டு இந்த பழத்தை ஒரு 10 நிமிஷம் போல் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா இதில் இருக்கிற டஸ்ட்டு, கிருமி, பூச்சி ஏதாவது இருந்தாலும் வெளியில் வந்துடும். நான் அது போல் செய்து ஆற வச்சுருக்கேன். நம்ம உப்பு தண்ணியில் போட்டுட்டு நம்ம ஒரு நல்ல நீட்டான ஒரு டவல்லையோ கிளாத்லேயோ போட்டு வச்சிட்டோன்னா பாருங்கள், நல்ல ஈரப்பசம் இல்லாமல் இருக்குது. இதை நான் முதல் நாளே செய்துட்டேன். இங்கே நம்ம ஒரு சாஸ்பேன் வச்சுருக்கோம். அதில் 1 கப் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்திக்கிறேன். எந்த கப்பில் சர்க்கரை எடுக்கிறோமோ அதே கப்பில் தண்ணியும் எடுத்துக்கலாங்க. நான் இங்கே 1 கப் அளவு சர்க்கரைக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு பிசுக்கு பதம் வந்தால் போதுங்க. அதாவது குலாப் ஜாமுனுக்கெல்லாம் நம்ம சுகர் சிரப் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பதம் வந்தால் போதும். சுகர் சிரப் ஆகிறக்குள்ளார இன்னொரு பேனில் தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாங்க. இது ரொம்ப கொதிநிலையில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு வெதுவெதுப்பான தண்ணியாக இருந்தால் போதும். இப்போ பாகு பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. அதாவது இந்த பிசுக்கு பதத்துக்கு வந்துடுச்சுங்க. இப்போ நான் இங்கே ஃப்ளேமை சிம் பண்ணிட்டேங்க. இப்போ இதில் இந்த அத்திப்பழத்தை போட்டுடலாம். நான் இங்கே பார்த்திங்கன்னா பழமாக எடுத்திருக்கேன். அதனால் ஒரு 3 நிமிஷம் போல் வேக விட்டால் போதுங்க. இதே நீங்கள் முக்காப்பதம் காயா அது போல் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் போல் இந்த சுகர் சிரப்பில் வேக விடுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஃப்ளேமை சிம் பண்ணிக்கோங்க, ஓவர் ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. நான் இங்கே சுகர் சிரப் கம்மியாக தாங்க வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷம் போல் கொஞ்சம் பழமாக போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு. இல்லாட்டி சுகர் சிரப் நமக்கு மீதி ஆகிடும். அப்புறம் அதை நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதுக்கு தனியாக யோசிச்சுட்ருக்கணும். அதனால் நான் கொஞ்சமாக பழத்தை போட்டு வேக வச்சு எடுக்க போகிறேன். நான் சொன்னது போல் ஃப்ளேமை மீடியம் சிம் பண்ணிக்கோங்க. 3 நிமிஷம் போல் இருந்தால் போதும். அதாவது இந்த மாதிரி நல்ல பழுத்த பழத்துக்கு காயாக இருந்தது அப்படின்னா, அதாவது முக்காப்பதம் இருந்தது அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் போல் சுகர் சிரப்பில் வேக விடுங்க. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பிங்காக இருந்தது, இந்த அளவுக்கு கலர் மாறி இருக்குது. பார்த்திங்கனாலே தெரியும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இங்கே பக்கத்தில் பேனில் பார்த்திங்கன்னா கை பொறுக்கிற அளவுக்கு சூடான தண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சுகர் சிரப்பில் இருக்கிற இந்த பழத்தை எடுத்து அப்படியே இந்த தண்ணியில் போட்டுற போகிறோம்.
இப்போ இந்த சுகர் சிரப்பில் அடுத்த பேட்ச் பழத்தை போட்டுடலாங்க. இப்போ இந்த சுடு தண்ணியிலேருந்து நம்ம உடனே எடுத்துடலாங்க. இது எதுக்காக நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுக்கிறோன்னு நீங்கள் கேட்பீங்க. இது எதுக்காக நம்ம போடுறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து இது குலாப் ஜாமுனாட்ட நல்லா ஊறி இருக்கும், அந்த சுகர் சிரப்பில் உள்ளே எடுத்துருக்கோம். இது நம்ம ஏற்கனவே பழமாக பறிச்சனால இது ஆல்ரெடி இதில் இனிப்புத்தன்மை இருக்கும். அதனால தான் நான் வந்து ஒரு 3 நிமிஷம் போல் சுகர் சிரப்பில் வேக விட்டேன். இதை நீங்கள் காயாக எடுத்திருந்தீங்க அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் போல் வேக வைக்க சொன்னேன். ஏன்னா அதில் அந்தளவுக்கு இனிப்புத்தன்மை இருக்காது. இது நேச்சுரலாகவே இதில் இனிப்புத்தன்மை இருக்கும். அதனால தான் நம்ம 3 நிமிஷம் வேக விட்டது. இப்போ எதுக்காக தண்ணியில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா, இந்த மேலால் இருக்கிற அந்த இனிப்பு இருக்குது இல்லைங்களா, அதை வந்து கழுவுறதுக்காக நம்ம இது போல் செய்தோம். இது நம்ம காய வைக்கும்போது எறும்பு இது போல் மேலே வந்து அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒன்ஸ் வந்து சுடுதண்ணியில் போட்டு எடுக்கிறது. ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா சிரப்பெல்லாம் இறங்கி தான் இருக்கும். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் மேலும் கீழுமா, அதாவது இங்கே பாருங்கள், இந்த காம்பு பகுதி மேல் நோக்கி இருக்கிற மாதிரி இது போல் லைனாக அடுக்கி நல்லா வெயிலில் வச்சிடலாங்க. இல்லை உங்ககிட்ட மஸ்லின் கிளாத்து இல்லாட்டி வலை மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா அது மேலே கூட நீங்கள் வைக்கலாம். இது போல் லைனாக அடுக்கி வச்சிடலாம். நான் சொன்னது போல் ஆப்கான் அத்திக்கும் இதுக்கும் அதிக வித்தியாசம் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதுக்கு இது சளைச்சதும் இல்லை, இதுவும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். இங்கே அத்திப்பழம் பார்த்திங்கன்னா 2 நாளில் நல்லா காஞ்சிடுச்சுங்க. இதை வந்து நம்ம திரும்பவும் தேனில் ஊற போட்டு காய வைக்கிறதா இருந்தால் வைக்கலாம். தேன் வந்து எந்த அளவுக்கு பியூராக கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல, அதனால நான் இங்கே தேனில் போடலை. நீங்கள் வந்து 2 நாள் இது போல் நல்லா காய வச்சுட்டு ஒரு நாள் தேனில் ஊற வச்சு திரும்பவும் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அத்திப்பழம்லாம் இந்த அளவுக்கு திக்னஸாக இருக்குது. கடையில் கிடைக்கிற மாதிரி சன்னமாக வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி ப்ரெஸ் பண்ணுற ப்ரெஸ்ஸர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், முதல்லலாம் வரும். இதை எடுத்து நம்ம இந்த அத்திப்பழத்தை எடுத்து நடுவில் வச்சுட்டு இது போல் ஒரு ப்ரெஸ் கொடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பார்த்திங்கன்னா நல்லா சன்னமாக நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே தின்னாக இருக்குது. இதே போல் எல்லா அத்திப்பழத்தையும் அழுத்தி எடுத்துக்கலாங்க. இங்கே நம்ம எல்லா பழத்தையும் ப்ரெஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க. உங்ககிட்ட சப்பாத்தி அழுத்துகிற மிஷின் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வெயிலில் காய வைக்கும்போது ஒரு பாதி அளவுக்கு காஞ்சிருக்கும். அந்த பாதி அளவுக்கு காஞ்சிருக்கும் போது கையால் இது போல் லைட்டாக அழுத்தி கொடுத்தீங்கன்னா கூட இது போல் தின்னாக மாறிடும். நான் பார்த்திங்கன்னா இதை இப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். நான் சொன்னது போல் உங்களுக்கு இனி கொஞ்சம் கிளேஸாக அது கடையில் கிடைக்கிற மாதிரி ஷைனியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை திரும்பவும் தேனில் ஒரு நாள் போல் ஊற வச்சுட்டு திரும்பவும் காய வச்சு எடுத்திங்கன்னா கடையில் கிடைக்கிற மாதிரி ஷைனியாக கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் நடுவில் நார் கோக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது போல் ஒரு குத்தூசி வச்சு குத்திட்டீங்க அப்படின்னா பாருங்கள் இது போல் ஹோல்ஸ் வரும். பாருங்கள் இது போல் லைனாக நம்ம கோத்துக்கலாம். அப்போது கடையில் கிடைக்கிற மாதிரியே லைனாக மாலையாட்ட கோத்துருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செய்த இந்த ட்ரை அத்திப்பழம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.